ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வெஜ்ஜு கட்லெட் போட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் ப்ரெட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி. இப்போ ப்ரெட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இது நம்ம பொடி பண்ணிக்கலாம். பொடியாயிடுச்சு. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப வேண்டாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒன்று வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டோன்னே எல்லா காயும் போட்டுக்கலாம். கூட பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு சின்ன டீஸ்பூன் ஒன்று, மஞ்சள்தூள், கரம் மசாலா 1.5 டீஸ்பூன் நல்லா கலக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிடலாம். நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த காய் உருளைக்கிழங்குல போட்டுக்கலாம். இந்த காயெல்லாம் போட்டோன்னே ஒரு வாட்டி மேஷ் பண்ணிடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் பைண்டிங்காக. ப்ரெட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஷேப் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி எடுத்துன்னு இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுட்டேன். இப்போ இது டிப் பண்ணுறதுக்கு மைதா கொஞ்சம் கரைச்சிக்கலாம். மைதாவில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். மைதாவை கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மைதாவில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டில் போடலாம். இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம். ஆயில் வச்சுட்டேன். இப்போ கட்லெட் ஒன்றா போடலாம். இப்போ லைட்டாக திருப்பலாம். அவ்வளோதான், ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். கட்லெட், வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.